ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம திருவண்ணாமலைக்கு தான் போயிருக்கோம். திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஆக்சுவலி கிரிவலம் போயிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஹிந்து நம்ம உழவார பணி குரூப் சங்கம் தான். ஸோ எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்னடா நம்ம இத்தனை கோயிலுக்கு போனோமே, அண்ணாமலையாரை பார்க்க முடியலையே. அண்ணாமலையாரை நினச்சாலே முத்தி தரம் இடம் இல்லையா? ஸோ அதனால் வந்து இவங்களோட அந்த குரூப்பில் வந்து நாங்கள் ஜாயிண்ட் ஆகிட்டோம். ஸோ ரொம்ப எவ்வளோ பெரிய புண்ணியம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க தெரியுது உலகத்தில் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுறோமே. கண்டிப்பாக வந்து சில பேர் சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் போகிறாங்க, கோயிலாக போகிறாங்க அப்படின்னு. அப்படி கிடையாதுங்க. கடவுள் நினச்சாதாங்க அவரையே நம்ம பார்க்க முடியும். ஈஸ்வரனை வந்து அவர் நினச்சி ஆசைப்பட்டாதாங்க நம்ம அவர்கிட்டயே போக முடியும். அதனால் வந்து எனக்கு கிடைச்ச பாக்கியத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு தாங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடராஜரை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு போகிற பாக்கியம் வந்து எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல. ஆனால் எனக்கு கிடச்சிது, எங்கள் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும். ஸோ அங்கே வந்து நாங்கள் காரை கேளம்பாக்கத்துலேயே போட்டுட்டு பஸ்ஸில் போயிட்டோம். ஏன்னா நம்ம நடந்துட்டு வந்துட்டு திருப்பி வர முடியாதுன்றதுனால. ரொம்ப அருமையாக இருந்தது. வாத்தியம் வந்து கையில் வாத்தியம் வந்து வாசிக்க நம்ம அவங்களோட சேர்ந்து ஒரு சின்ன சர்வீஸ் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த மாதிரிலாம் என்னோடய லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. கண்டிப்பாக ஏதோ கடவுள் வந்து நமக்கு வந்து நல்லது தான் செய்வார், நல்லதே நடக்கும் எப்பையும். அப்புறம் இது வந்து சுயம்பு லிங்கம். இந்த சுயம்பு லிங்கத்தில் வந்து சங்கில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் வந்து இந்த கிரிவல பாதையில் கிடச்சிது. அங்கே 2 ஆசிரமம் இருந்தது. அந்த 2 ஆசிரமத்துலேயும் ஆசிரமில் இது நம்ம பார்த்திங்கன்னா மூக்குப்பிடி சித்தர், அப்புறம் இன்னொரு சித்தரோட இடத்துக்கும் நான் போயிருந்தேன். அதில் வீடியோவில் போட்டிருப்பேன். அப்புறம் அந்த மழையிலையுமே கூட வந்து எங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு கடவுள் தான் எனக்கு தெம்ப கொடுத்தாரு. நடராஜரை வச்சு ஒரு வாட்டி நடந்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஃபுல்லாக சிவபுராணம் புக்ஸ் வந்து நிறைய இருந்து அதை ஜோடித்து வச்சுருந்தாங்க. அது எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அதை தலையில் வச்சோடனே எனக்கு ஒரு பேரானந்தம், ஒரு அழுகை வந்தது பாருங்கள். அதாங்க கடவுள் வந்து கேட்குறாரு. நம்ம எதை கேட்குறோமோ கேட்கலாம், கொடுப்பாரு. ஆனால் நம்ம கேட்காம நம்ம அமைதியாக இருந்தோம்னாலே நமக்கு எல்லாமே வந்து சேரும். அதுதான் இந்த பதிவில் நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி.